பாமக கோவை மாவட்ட செயலாளருக்கு மை வி3 எர்ட்ஸ் நிறுவன நிர்வாகி கொலை மிரட்டல். காவல் ஆணையாளரிடம் பாமகவினர் மனு. என்ன பண்ணுவீங்க சார்? இங்க போய் நீங்க இந்த கம்பெனிக்கு மேல மேல ஏதாவது ஆக்ஷன் எடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நாங்க பாத்துக்கிடும். இல்ல பாருங்க, நாளைக்கு வந்து இன்னொரு வழக்கு நாங்க என்ன வழக்குனாலும் கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணி அதாவது என்ன பாருங்க, பொறுமைக்கும் ஒரு எல்கை உண்டு, மனசிலாச்சா? என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நீ இந்த 2025க்கு மேல இருந்தா பாத்துக்கலாம். சரியா? அதாவது என்ன அர்த்தம்? இங்க பாரு, அதாவது நீ ஒத்தைக்கு நின்னு போராடிட்டு இருக்க. இன்னைக்கு நாங்க அப்படி இல்ல, லட்சங்கள் மக்கள் உள்ள இருக்காங்க, மனசிலாச்சா? இல்ல நீ இந்த லட்சம் பேர் நீ பகைச்சிட்டு இந்த ஊர்ல இருந்துக்கிடுவியா? அந்த கோயம்புத்தூர் ஊர்ல நீ இருந்துக்கிடுவியா? அதுதான் நீ எவ்வளவு நாள் நீ இருக்கானு மட்டும் இங்க பாரு, நீ எவ்வளவு நாள் மட்டும் இருக்கானு நாளை எண்ணி வச்சுக்க. என்ன என் கையில மட்டும் கிடைச்சா நானே போட்டு தள்ளிடுவேன். நீ என் கையில மட்டும் கிடைச்சேன்னு நான் பாத்துக்கோ. ரொம்ப கவனமா இருந்துக்க. இனிமேல் நாங்க இனி விட மாட்டோம். மை வி3 எர்ட்ஸ் என்ற நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து பாமகவினர் புகார் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட கண்ணன் என்ற நபர் மை வி3 எர்ட்ஸ் மீது நீங்கள் அளிக்கும் புகார்களை நிறுத்த வேண்டும் என கொலை மிரட்டல் விடுத்ததாக அசோக் ஸ்ரீநிதி செல்போன் உரையாடல் பதிவு ஒன்றை அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அந்த கொலை மிரட்டலுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்து, கொலை மிரட்டல் விடுத்த நபர் நிறுவனம் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அசோக் ஸ்ரீநிதி மீது கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாவட்ட பாமக மகளிர் அணி மாவட்ட செயலாளர் சுதா தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மாவட்ட நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக செயற்குழு உறுப்பினர் தங்கவேல் பாண்டியன், கோவையை தலைமையகமாக கொண்டு ஒரு மோசடி நிறுவனம் இயங்கி வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நிறுவனத்து மேலே சென்ற வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து புகார் கொடுத்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளை காவல்துறை மூலியமாக சட்ட ரீதியாக நாங்கள் மேற்கொண்டு வந்தோம். ஆனால் காவல்துறை வந்து ஒரு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் வந்து காலம் தாழ்த்திட்டு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவர் வந்து இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கே வந்து ஆளுகளை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே காவல்துறைக்கே வந்து ஒரு சவாலிடும் வகையில் சில வேலைகளை செஞ்சார். அன்னைக்கு கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க. மறுபடியும் அவர் வெளிவந்துட்டார். இந்த நிலையில் வந்து இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்குது. 1 லட்சம் பேர் இதில் மோசடியில் பணம் இழந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமாக 13 புகார்களும் தரப்பட்டிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி புகாரை தவிர பாதிக்கப்பட்டவர்களும் புகார் தரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களை அந்த மோசடி நிறுவனத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் மூலியமாக கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. எங்கள் கம்பெனி மேலே, எங்கள் நிறுவனத்து மேலே நீங்கள் தொடர்ந்து வந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் வெட்டுவோம், குத்துவோம், கொல்லுவோம், நீ எங்கேயுமே நடமாட முடியாது அப்படிங்கிற வகையில் அந்த தொலைபேசி வாயிலாக கண்ணன் சொல்லி போட்டு அந்த மோசடி நிறுவனத்தில் இருக்கிற அந்த உரிமையாளருடைய உதவியாளர் மூலிமா இந்த கொலை மிரட்டல் எங்கள் மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி அவர் மீது விடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மாண்புமிகு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்கள் நேற்றைக்கு இந்த கொலை மிரட்டல் விடுத்த மோசடி நிறுவன உரிமையாளரையும் கொலை மிரட்டல் விடுத்த அந்த கண்ணன் 2 பேரையும் குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என நேற்றைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அது சம்பந்தமாக இன்று எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலு அவர்களும் வினோபா பூபதி அவர்களும் பாதிக்கப்பட்ட எங்கள் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் டிஜிபி அவர்களை சந்தித்து இது சம்பந்தமான புகார் மனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இது சம்பந்தமாக நாங்கள் காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் அந்த 2 உரிமையாளர் மற்றும் கொலை மிரட்டல் விட்ட கண்ணன் இவங்க 2 பேர்த்து மேலும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதற்காக இன்றைக்கு ஆணையாளர் சந்திக்க வந்திருக்கிறோம். மேற்கொண்டு காவல்துறை இதை துரிதப்படுத்தி அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்காவிட்டால் எங்களது மாநில தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியது போலவே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கோவையிலே பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் என்பதனை
இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.